இதுதான் பேஷன்னு நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றேன்? சார் சூப்பர் கொஸ்டின் சார். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க தான் எனக்கு 26 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு ஆயிடுச்சு சார். எப்படின்னா நான் நடுவில் கொஞ்ச நாள் கிட்டாரும் கத்துக்கிட்டு இருந்தேன் சார். கிட்டாரிஸ்ட் ஆகலான்னு. அது எப்படின்னா அந்த வாரணமாயிரம் படத்தை பார்த்துட்டு என்னடா எல்லாரும் பயங்கரமா கிட்டார்னாலே ஒரு மவுஸ், ஸோ அது கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு 6 months. ஸோ ஆனா என்னால ப்ராக்டிஸ் வந்து 1 hour மேல பண்ண முடியல, என்ன ட்ரை பண்ணாலும் பண்ண முடியல. ஸோ நான் ஒரு நாள் உட்காந்து யோசிக்கிறேன், என்ன கிட்டார் பண்ணாலும் என்னால ஃபுல்லா எக்ஸல் பண்ண முடியல, ஆர்கிடெக்சர்லயும் எக்ஸல் பண்ண முடியல, ஃபிலிம் மேக்கிங்கும் எக்ஸல் பண்ண முடியல, ஏன் இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சா எங்கேயோ அந்த வெளியே இருக்க கிரேஸ் என்ன வந்து எஃபெக்ட் பண்ணிருக்கு சார். டைரக்டரா இருந்தா பெரிய ஆளு, மியூசிஷியனா இருந்தா பெரிய ஆளு, ஆனா உள்ளுக்குள்ள இருந்து வரல சார். இப்போ கிட்டார்னா ஓகே, கிட்டார் வாசிச்சா எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆவாங்க, மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்சி நான் பண்ணல. ஸோ அப்போதான் எனக்கு தோணுச்சு, எனக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும் நான் பண்றேன். அப்படிதான் நான் கிரிக்கெட் எடுத்தேன் சார். ஸோ அந்த ரியல் எது பேஷன், எது வந்து இன்ட்ரெஸ்ட்னா உங்களுக்கு பிடிக்கணும் உள்ள. இந்த உலகத்துல யாருமே இல்லைனாலும், உலகத்துல நீங்க தனியா ஒரு ஐலாண்ட்ல இருந்தீங்கனாலும் நான் கிரிக்கெட் விளையாடுவேன், நான் போலிங் போட்டு இருக்கேன். இப்போ ஆனா எனக்கு கிட்டாரோட ஆஸ்பிரேஷன் நான் விளையாடணும், யாரோ கை தட்டணும் அந்த மாதிரி, மத்தவங்களோட அப்ரிசியேஷனுக்காக நான் பண்ணேன். நான் வந்து ஒரு ஐலாண்ட்ல தனியா இருந்தாலும் நான் போலிங் போட்டுனேன் அந்த மாதிரி.